கனகம்பட்டி ஐயா வாழ்ந்துகிட்டு இருந்த காலங்கள்ல ஐயாவை தேடி வரும் பக்தர்கள்ட்ட சின்ன சின்னதா வேலைகள் சொல்லி அவங்களோட பாவங்களை ஐயா வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல இருக்கிற சின்ன சின்ன கல்லுகளை எடுத்து இன்னொரு இடத்துல போட சொல்லுவாரு. அதே மாதிரி மணல்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அள்ளி போட சொல்லுவாரு. குழி தோண்ட சொல்லி இருக்கிறாரு, வீடு கட்ட சொல்லி இருக்கிறாரு, திரும்ப அதை இடிக்க சொல்லி இருக்கிறாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட அவங்க பாவங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளா கொடுத்து அவங்களோட பாவங்களை ஐயா கனகம்பட்டி மண்ணுல வாங்கிக்குவாரு. ஒரு சில பக்தர்களோட பாவங்கள் அதிகமா இருக்கிறப்போ ஐயா பெரிய கற்களை உருட்ட சொல்லி இருக்கிறாங்க. அப்படி அவங்க உருட்டுறதுக்கு சிரமப்பட்டு கஷ்டப்படுறப்போ ஐயா பக்கத்துல போய் அந்த கல்லு மேல அவரோட மூட்டையை தூக்கி வைப்பாரு. திரும்ப அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு இப்ப நவுத்ரா சாமி அப்படிம்பாரு. அப்போ அந்த கல்லு அவங்க ஈஸியா உருட்டிடுவாங்க. அவங்களோட பாவ சுமைகளை ஐயா தன்னோட தோல்ல மூட்டையெல்லாம் சுமக்கிறாரு. நம்மளோட பாவங்களையும் கர்மாக்களையும் அவர் தோல்ல சுமந்துகிட்டு இருந்த மூட்டைகள்ல வச்சு சுமக்கிறதா ஐயா அடிக்கடி சொல்லியிருப்பாரு. நான் சுமக்கிற சுமையையும் இந்த கர்மா மூட்டையையும் உங்களால ஒரு நொடி கூட துவக்க முடியாதுடா சாமி, நான் அவ்வளவு பெரிய சுமைய சுமந்துகிட்டு இருக்கிறேன்டா சாமி அப்படின்னு அவரோட பக்தர்கள்ட்ட ஐயா அடிக்கடி சொல்லியிருக்காங்க. மக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமா கனகம்பட்டியில வர்றதுக்கு காரணமே ஐயாவோட அன்பும் அவரோட மகிமையும் தான். ஒரு தடவை கனகம்பட்டி நம்ம போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னாவே ஐயா நம்ம கூடயே இருப்பாரு. நம்ம கூடயே இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. நம்ம நல்லது பண்ணாலும் தவறு பண்ணாலும் ஐயா அதை நம்ம கூட இருந்து உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. ஏதோ ஒரு வகையில நம்ம ஐயாவை உணர்ந்துகிட்டே இருக்கலாம். ஐயா மக்கள் மீது கொண்டிருக்கிற அன்பும் அரவணைப்பும் தான் நாளுக்கு நாள் மக்கள் அங்க அதிகமா வர்றதுக்கு முக்கிய காரணமே. நாம வைக்கிற வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிங்கிற பட்சத்துலதான் மக்கள் திரும்ப திரும்ப ஒரு இடத்துக்கும் ஒரு கோயிலுக்கும் வருவாங்க. அதே மாதிரிதான் ஐயாவை தேடி வர பக்தர்களோட குறைகளை ஐயா சீக்கிரமா நிறைவேற்றிடுறாரு. நியாயமான வேண்டுதல்கள் எல்லாமே அவங்க வந்துட்டு போன சில நாட்கள்லயே நடந்துருது. அதுதான் ஐயா மேல பாசமும் பக்தியும் மக்களுக்கு அதிகமா வர்றதுக்கு முக்கிய காரணம். நம்ம ஒவ்வொரு முறையும் கனகம்பட்டி போயிட்டு வர்றப்போ அந்த மண்ணை மிதிச்சுட்டு வர்றப்போ ஐயாவோட ஜீவ சமாதிய நம்ம வணங்கிட்டு வர்றப்போ நம்மளோட பாவங்கள்ல இருந்து கர்மால இருந்து ஒரு பகுதி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கிட்டே வரும். அங்க தீபம் ஏத்துறதுனாலையும் பக்தி பெறுத்துறதுனாலையும் நம்மளோட வாழ்க்கையில வெளிச்சங்கள் கிடைக்கும். நிறைய பேர் கனகம்பட்டி போகணும்னு நினைப்பீங்க, ஆனா போக முடியாம தடைகள் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட கர்மா நம்மளை அங்க போக விடாம தடுக்கிறது தான். நீங்க எல்லாத்தையும் மீறி என்ன தடைகள் வந்தாலும் அதை தாண்டி ஒரு தடவை கனகம்பட்டி போயிட்டு வந்து பாருங்க. அதுக்கப்புறம் ஐயா அடுத்தடுத்து உங்களை அங்க வர வச்சிருவாரு. அவரு உங்க கூடயே உங்க வீட்லயே நீங்க இருக்கிறத உணரலாம். இது சத்தியமான உண்மை. மக்கள் கூட்டம் கூட்டமா வராங்க அப்படின்னா அவங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறுது அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. ஒரு நம்பிக்கை இல்லாம யாரும் அங்க வர முடியாது. ஐயாவை எந்த அளவுக்கு ஒருத்தவங்க நம்புறாங்க அப்படின்னா நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூட நம்ம அங்க பார்க்கலாம். கனகம்பட்டியில அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் சிறப்பு பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. கனகம்பட்டி வரும் பக்தர்கள் வாழ்வுல ஐயா ஒரு முக்கிய நபரா மாறிடுறாரு. அவங்க குடும்பத்துல ஒரு நபரா இருந்து அவங்கள வழி நடத்துறாரு. ஐயா மீது பக்தர்கள் இருக்கிற பக்தியையும் அன்பையும் நீங்க கோவில் வர்றப்போ நேரா கண்கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ மக்கள் அவ்வளோ பக்தி அவ்வளோ பாசமா எவ்வளோ அன்பா ஐயா கோயிலுக்கு வராங்க அப்படிங்கிறத. சத்குருவே சரணம்.